காண்டாமிருகத்தெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம்டா அவனே. நீ ஆடுற மோளத்தை, நான் ஆடுறேன்டா ஆட்டத்தை. ஐயோ கிளவி வந்துருச்சு, நான் ஓடுறேன்டா. எங்க அம்மா தான் மாட்டிக்க போறாங்க. டேய் ரஜினி நில்டா. ஐயா இது என் மாமியார் கிளவி சத்தமாச்சே. ஏனுங்கத்த நீங்க எப்பதான் வந்தீங்க? நீ வெடுக்கணும் இது பாட்டி டனுக்கு டனுக்கு பாட்டு பாடும்போதே வந்துட்டேன்டி. பாட்டு பாடும்போதே வந்துட்டேன். ஐயோ இன்னைக்கு கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டமே, நம்மள வசமா போட போகுது. அத்தை டான்ஸ் கிளாஸ் போகாமலே நான் எவ்வளவு அழகா ஆடுறேன் பாத்தீங்களா? ஆமா கிளவி, எங்க அம்மா பத்தியா ஹீரோயின் ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னது ஹீரோயின் ஆட்டமா? டேய் இது வீடு நினைச்சீங்களா இல்ல கூத்தாடுற கொட்டக நினைச்சீங்களாடா? டேய் மவனே, கிளவி நம்ம டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிச்சுன்னு பார்த்தா கடுப்பா இருக்கு போலடா, கடுப்பா இருக்கு. அம்மா இந்த காண்டாமிருகத்தை எப்படி நான் சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. பாட்டி பாட்டி எங்க அம்மாவோட நீங்க தான் பாக்குறதுக்கு அந்த காலத்து ஹீரோயின் ஆட்ட இருக்கீங்க. டேய் ஆட்டால மௌனம் சேர்ந்துட்டு சமைக்கிறத விட்டுட்டு ஆட்டம் ஆடுறீங்க கிச்சன்ல நின்னு. டேய் இந்த காண்டாமிருகத்தெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம்டா. இது வேற மாதிரி டெரர் பீஸ். அம்மா நான் போயிட்டு வரமா, நீயாச்சு உன் மாமியாராச்சு. டேய் ரஜினி மிருகா ஓடுறா ஓடு. இந்த கிளவிட்ட மட்டும் சிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு தோலை உரிக்கிறது போல யான் தோலை உரிச்சாலும் உரிச்சிருவா. டே மவனே, நாம தான் முருகா ரஜினி முருகா விட்டு ஓடுறியடா இந்த காண்டாமிருகத்திட்ட. என்ன ஏம்மா மருமகளே, இங்க நான் தானமா இருக்கேன். எங்க இருக்கு காண்டாமிருகம்? அது வந்து அத்தை உங்களை தான் நான் காண்டாமிருகன்னே சொல்றேன். என்னது என்ன பார்த்தா உனக்கு காண்டாமிருகம் மாதிரியா இருக்கு? அத்தை அது வந்து ஒண்ணு இல்ல, வாய் தவறி உளறி உண்மையை சொல்லிட்டேன். ஓஹோ நீயும் உன் மகனும் காண்டாமிருகம் டெய்லி பேசுறது என்ன பத்தி தானா? அத்தை அப்ப நாங்க பேசுறது டெய்லி நீங்க ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? சே நாமளே உளறி குட்டிட்டமே இவகிட்ட. ஐயோ கிளவி காண்டாமிருகன்னு சொன்னதுல ரொம்ப காண்டாயிருச்சு போல. ஆட்டம் ஆடுறது பாட்டு பாடுறதுலாம் ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. முதல்ல சமைச்சியா இல்லையா? என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? சமைக்காம இருப்பேனா? அதான் நான் பார்த்தேன். இந்த ராணியோட மருமக சமைக்காம இருப்பாளா என்ன? ஆமா ராணியா, ராணி பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்பு. எந்த ஒரு ராணி? எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய்? வில்லியே வள்ளியே நெட்ட வள்ளியே. அத்தை சும்மா சொன்னேன். மருமகளே நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சி வர வர எந்த ஊரு ராணின்னு சத்தமாவே கேட்க ஆரம்பிச்சிட்ட. அத்தை எந்த ஒரு ராணின்னு சொன்னது மட்டும் தான் கேட்டுச்சா? அப்புறம் நான் எலிசபெத் மகாராணியான்னு சொன்னது உங்க காதுல விழலையா அத்தை? ஓஹோ இப்படி வேற நினைச்சியா நீ? ஐயோ அத்தை அப்ப இது உங்க காதுல விழலையா? நானா அத்தா உளறி கொட்டிட்டேனா? சாரி அத்தை என்ன மன்னிச்சிருங்க. வர வர இவளுக்கு குளிர் விட்டு போச்சு. முன்னாடி எல்லாம் ஆடி அடங்கி கிடப்பா. இப்ப என் பையனும் இல்ல, இவ பையனும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற கூத்த நம்மளால தாங்கவே முடியலையே. என்ன பண்றது? இவளுக்கு நிறைய வேலை கொடுத்து இவ ஆடி ஆட்டத்தை ஒடிக்கிற வேண்டியதான். என்ன மருமகளே, உன்னை காலையில சாம்பார் ரசம் கூட்டு அவியல் பொரியல் எல்லாம் வைக்க சொன்னே, என்னாச்சு? ஐயோ அத்தை அதை ஏன் கேக்குறீங்க? நான் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சிருக்கேன். என்னது ரசம் வச்சிருக்கியா? ரசம் வைக்கத்தான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடியலையே. என்னம்மா மருமகளே சரியா கேட்கல. ஐயோ அத்தை விஷம் இல்ல ரசம். நீ வைக்கிற ரசமும் விஷமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப எதுக்கத்தை நீங்க இன்னும் மண்டை போடாம இருக்கீங்க? டெய்லி நீ வைக்கிற ரசத்தை சாப்பிட்டா சீக்கிரமே மண்டையை போட்டுருவேன். அப்போ ஓகே, இனிமேல் டெய்லி ரசத்தை வச்சிருவோம். சீக்கிரம் கிளவி மண்டையாவது போடும். இவளை இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருந்தோம்னா வெறும் ரசத்தை வச்சு பருப்பு கடைஞ்சி வேலையை முடிச்சிருவா. இப்படிலாம் விடக்கூடாது. ஆமாம்மா மருமகளே, உன்னை அவியல் வைக்க சொன்னனே, ஏன் வைக்கல? அத்தை அவியல் வைக்கிறதுக்கான காய்கறி இல்ல அத்தை. என்னம்மா சொல்ற? நேத்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப காய்கறி இருந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க தானே சொன்னீங்க இந்த வெயில் காலத்துல சூடேத்துற மாதிரி சமையல் எதுவும் பண்ணாதமா, உடம்பு குளிர்ச்சியான சமையல் பண்ணுன்னு. ஆமா நான் தான் சொன்னேன். என்ன இது இப்போ? அதுக்கு என்ன? அத்தை அவியல்னாலே முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் போடாம அவியல் வச்சா நல்லா இருக்காதுல்ல அத்தை. ஆனா முருங்கைக்காய் தான் உடம்புக்கு சூடே. அதான் நேத்து முருங்கைக்காய் எடுத்து குப்பையில போட்டேன். என்னதே காசு கொடுத்து வாங்க முருங்காய் குப்பையில போட்டியா? சரி முருங்காய் போடலனா தான் என்ன, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு அவியல் வச்சிருக்காமே. அத்தை கத்திரிக்காயில நிறைய புழுவா இருந்துச்சா, அதான் கத்திரிக்காயை எடுத்து குப்பையில போட்டேன். என்னமா நீ கத்திரிக்காயில புழு இருந்தா என்ன, புழுவை மட்டும் நறுக்கி வச்சிருக்க வேண்டியதானே? ஆமா அத்தை, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதான் சூத்தை இல்லாத கத்திரிக்காயெல்லாம் வெட்டி தூர போட்டு அந்த சூத்தையில இருக்க புழுவை மட்டும் எடுத்து ஒரு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்ற மருமகளே, புழுவை வச்சு பொரியலா? ஆமாத்த, போன மாசம் கூட இப்படித்தான் கத்திரிக்காயில புழு இருக்கு என்ன செய்யத்தன்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? புழுவை எடுத்துட்டு பொரியல் வைமான்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு அதாத்த கஷ்டப்பட்டு கத்திரிக்காயில இருக்க புழு எல்லாம் எடுத்து பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் பிடிக்கும்னு சொன்னீங்களே, சாப்பிடுங்க. கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அட பாவி மருமகளே, கத்திரிக்காயில இருக்க புழுவெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு கத்திரிக்காய பொரியல் வையினா கத்திரிக்காயில இருக்க புழு எடுத்த பொரியல் பண்ணிருக்க நீயே. ஐயோ, புழு எடுத்து தூர போட சொன்னாங்களா? நான் புழு வச்சுல பொரியல் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றது? சரி. ஐயோ ஐயோ, அந்த புழு வச்ச பொரியல உங்க அப்பனை கொண்டு கொடு. அத்தை எங்க அப்பாக்கு அது பிடிக்காது. நான் மட்டும் புழு திங்க வாடி. ஆமா உருளைக்கிழங்கு இருக்குமே, அதை என்ன பண்ண? அத்தை உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அதிக கேலரிஸ் கிடைக்குமா அத்தை?
டூ மச் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதான் நீங்க ஏற்கனவே கொழுத்து போயிருக்கீங்களா கொள்ளுன்னு, அதான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாமேன்னு பார்த்தேன். அது மட்டும் இல்ல உருளைக்கிழங்குல நிறைய கேஸ் இருக்கா. ஏற்கனவே நீங்க ஹீலியம் கேஸ் ஊதின பலூன் மாதிரி தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கேஸ் அடிச்சோம்னா அப்படி வானத்துல பறந்துடக்கூடாதுல்ல, அதான் உருளைக்கிழங்கு தூக்கி குப்பையில போட்டேத்த. அடி பாவி, என்ன பார்த்தா ஹீலியம் கேஸ் அடிச்ச பலூன் மாதிரி உனக்கு தெரியுது? ஐயோ சாரி சாரி. பரவாயில்ல, இப்பவாது நீ தப்பா பேசுனேன்னு புரிஞ்சுக்கிட்டியே. ஆமாத்தா, உண்மையிலேயே தப்பா தான் பேசிட்டேன். ஹீலியம் கேஸா இருந்தா இவ்வளவு நாளைக்கு நீங்க பறந்திருப்பீங்க. உங்க உடம்புல வேற ஏதோ நச்சு வாயு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ மருமகளே, உன்னை என்னதான் பண்றதுன்னு தெரியல. என்ன பார்த்தா ஹீலியம் கேஸ் அடிச்ச பலூன்ற இல்ல நச்சு வாயுன்ற? இரு என்னத்த நீங்க இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? சரி மருமகளே, இவ்ளோ காய்கறி தூர போட்டியே, அட்லீஸ்ட் தக்காளியாவது இருக்குல்ல, அதை வச்சு அது ஒரு பொரியல் பண்ணலாம்ல, வதக்கி ஏதாவது கூட்டாவது வைக்கலாம்ல. ஆமாத்தா ஆமா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதான் தக்காளி எடுத்து நறுக்குனேனா. சரி நறுக்கிறேன். அந்த நேரம் பார்த்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். தக்காளி கூட்டு வைக்கிறதுக்கு யூடியூப்ல ஏதாவது புதுசா சொல்லி கொடுத்தாங்களாமா? ஐயே இல்ல முழுசா கேளுங்க. தக்காளியை எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைக்கணும். தக்காளி போட்டு அப்படி வதக்கிறதுக்குலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு ஏமா அரைச்ச? இருங்க முழுசா சொல்றேன் கேளுங்க. சரி, அப்படி என்னதான் சொன்னாங்க யூடியூப்ல, அதையும் சொல்லு. அரைச்ச தக்காளிய அப்படியே 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். தக்காளியை ஊற வைக்கணுமா? புதுசா இருக்கே இது. ஆமாத்த, அரைச்ச தக்காளியை முகத்துல அப்படியே அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் காய விட்டோம்னா முகம் சும்மா மொளமொளனி எம்மா மொளமொளனி எம்மா இருக்குமாத்த. அட பாவி மருமகளே, ஆக மொத்தம் வீட்ல இருக்க எந்த காய்கறி வச்சுமே நீ சமைக்கல அப்படித்தானே? ஆனா காய்கறி இருக்குத, மிச்சம் என்னதாம்மா இருக்கு? சரி பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சேன்னு சொன்னீங்க, அதையாவது கொடு. ரசம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க இப்படிதான் ரசம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் பருப்பு கடைஞ்சி ரசமே வைக்கலத்த. எப்படி ஐடியா? அட பாவி மருமகளே, இப்ப சொன்னது பொய்தானா? ஐயோ எனக்கு இப்ப ரொம்ப கடுமையா பசிக்குதே. நான் என்னதான் பண்றது, எதைதான் சாப்பிடுறது? நீங்க பசி தாங்க மாட்டேன்னு தெரியும், அதனால உங்களுக்கு ஒரு டிஷ் வச்சிருக்கேன். என்னதான் நான் வச்சிருக்கேன் சொல்லி தொலையேன். அத்தை, நம்ம வீட்டு பப்பி இருக்குல்ல, அது நேத்து நைட்டு வெளியில சுத்திட்டு வெளியிலே தூங்கிச்சு போல, வீட்டுக்குள்ளே வரல. ஆமா பப்பி தெருவுல நின்னுட்டு வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்னு சொல்லிருச்சு. இப்போ என்ன இருக்கு? பப்பிக்கு ஏதோ நேத்து பசிக்கலன்னு நினைக்கிறேன் அத்தை. அந்த பப்பி சாப்பிடவே இல்ல. அதான் பப்பி தட்டுல இருந்து திரும்பவும் அந்த சாதத்தை வேற தட்டுல போட்டு வச்சிருக்கேன். அந்த பப்பிக்கு வச்ச சாப்பாடு இருக்கு, அதை நீங்க சாப்பிடுங்களேன். தொட்டுக்கிறதுக்கு பச்சை வெங்காயமும் பச்சை மிளகாயும் இருக்குத. அட பாவி மருமகளே, உன்ன மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. என்னத்த சொல்றீங்க? நம்ம பப்பி நாய் சாப்பாடு மட்டும் உங்களுக்கு பத்தாதா? பக்கத்து வீட்டு நாய் சாப்பாடு வேணா சேர்த்து எடுத்துட்டு வரவா? ஐயோ என் பையன் எப்ப வருவான்னு தெரியலையே. இவ டெய்லி சுகி சொமோட்டோன்னு ஆர்டர் போட்டு தின்னுட்டு எனக்கு நாய்க்கு வைக்கிற சோற நாய் தட்டுல இருந்து எடுத்தாந்து தாராளே. இந்த கொடுமையை கேட்க ஆள் இல்லையா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாட்டி, இந்த கொடுமையை கேட்கறதுக்கு நான் இருக்கேன். வாடா ரஜினி முருகா, இங்க பாட்டியாடா உங்க அம்மா எனக்கு நாய்க்கு வைக்கிற சாதத்தை எடுத்து தர்றா வேண்டா. அம்மா உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நாய்க்கு வைக்கிற சாப்பாட்டுல கை வைக்காதீங்க. பின்னடா இந்த மாமியார் கல்வி என்ன மாதிரி வீட்டுல சமையல் சொல்லிட்டே இருக்கு. சுகி சொமோட்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவாங்க? நான் எனக்கு ஆர்டர் போட்டுட்டா உனக்கு கூட ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். அம்மா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நாய் சாப்பாட்டுல கை வைக்காதீங்கன்னு. கேளு, இப்படி நாய் சாப்பாட்டை எனக்கு தரேன்றாடா. ஆமா இது என்ன நியாயம்? நாய் சோத்தை எடுத்து பாட்டிக்கு வச்சிட்டீங்கன்னா நாய் எப்படி சாப்பிடும்? அதனால நாய் சோத்தை நாய்க்கே போட்டுட்டு பாட்டியை மட்டும் பட்னியா போடு. என் மருமக தான் தலையில அம்மி குழவி எடுத்து போடுறேன்னு பார்த்தா என் பேரன் அம்மி கல்லையே தூக்கி போட்டுருவான் போல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.